வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் 2024 நடந்த எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஆல்ரெடி 10 பார்ட் பார்த்துட்டோம். இது வந்து 11வது பார்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த ஹையஸ்ட் அவார்ட் இன் தி ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அவார்டு. அதாவது ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அவார்டுன்னு சொல்லி 2024 கவர்மெண்ட் வந்து 2024 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? தேசிய அறிவியல் விருதுகள். சரிங்களா? இதில் வந்து மிக உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்யான் ரத்னான்றதான் மிக உயரிய விருது. இது வந்து இந்த வருஷம் 2024 வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா விக்யான் ரத்னான்ற விருது ப்ரொஃபஸர் கோவிந்தராஜன் பத்மநாபன்றவருக்கு தான் கொடுத்தாங்க. இவர் வந்து பத்மநாபன் இவர் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், சரிங்களா, பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸினுடைய ப்ரொஃபஸர் தான் அந்த கோவிந்தராஜன் பத்மநாபன். சரிங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து மிக உயரிய விருது எது பார்த்தீங்கன்னா விக்யான் ஸ்ரீ. மொத்தம் வந்து 13 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் விக்யான் யுவா. சரிங்களா? விக்யான் யுவான்றது சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டுன்னு சொல்லி சிஎஸ்ஐஆர், அதாவது சென்ட்ரல் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான ஆள் வந்து சாந்தி ஸ்வரூப் பட்நாகர். அவருடைய பேரில் வந்து விக்யான் யுவான்ற விருது வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 18 பேருக்கு வந்து இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விக்யான் யுவா விருது பெற தகுதியான வயசு எதாவது பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் வந்து இந்த விருதுக்கு வந்து தகுதியானவர்கள். சரி, அப் டு 45 இயர்ஸ். அடுத்ததாக விக்யான் டீம்ன்ற அவார்டு வந்து யார் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா டீம் சந்திராயன் 3. சரிங்களா? சந்திராயன் 3 விண்ணில் செலுத்திய டீமுக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் எத்தனை அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் வந்து மொத்தம் 33 அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து 14 பிப்ரவரிலேருந்து 28 பிப்ரவரி வரைக்கும் இதுக்கு வந்து நாமினேஷன் பண்ணலாம். இந்த விருது வந்து அனௌன்ஸ் பண்ணுறது வந்து மே 11 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எது இந்த விருது வந்து கையில் கொடுக்கப்படுறது வந்து என்னைக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்பேஸ் டே 23 ஆகஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, த டிராஃப்ட் ஆஃப் தி டெலிகம்யூனிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஜிட்டல் பாரத் நிதி ரூல்ஸ் 2024 வாஸ் பப்ளிஷ்ட் ஃபார் த பப்ளிக் கன்சல்டேஷன் ஆன் விச் டேட். இதெல்லாம் ரொம்ப டஃப்பான கொஸ்டின். இதெல்லாம் தெரிஞ்ச ஆட்டோமெட்டிக்காக விட்டுருங்க, ஸ்கிப் அண்ட் கோ தான். அதாவது டெலிகம்யூனிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிஜிட்டல் பாரத் நிதி ரூல்ஸ் வந்து 2024 வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து பப்ளிக்னோட பார்வைக்கு, சரிங்களா, பப்ளிக்கினுடைய கன்சல்டேஷனுக்கு வந்து எப்போ வந்து அந்த டிராஃப்ட் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. என்றைக்குமே வந்து ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் வந்து வெப்சைட்டில் வந்து பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து பொதுமக்கள் அப்புறம் இந்த நம்ம சமூக செயற்பாட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ரூல்ஸ்லாம் படித்து பார்த்து அதில் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து வலியுறுத்துவாங்க. அதுக்காண்டி வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பப்ளிஷ் பண்ண டேட் என்ன பார்த்தீங்கன்னா 4th ஜூலை 2024. சரிங்களா? இது வந்து எப்போ இந்த விதிகள் வந்து நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31st ஆகஸ்ட் 2024 வந்து இந்த நடைமுறைக்கு வந்தது. அடுத்ததாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் come out with a new set of national awards in the field of science, technology and innovation known as ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் in 4 categories. இந்த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அவார்டு வந்து எத்தனை கேட்டகரியில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி ஆல்ரெடி பார்த்தோம். விக்யான் ரத்னா, விக்யான் ஸ்ரீ, விக்யான் யுவா, அதுக்கடுத்தா விக்யான் டீம். சரிங்களா? அப்புறம் முக்கியமான சயின்ஸ் ரிலேட்டடான முக்கியமான டேஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 வந்து நேஷனல் சயின்ஸ் டே, மே 11 வந்து நேஷனல் டெக்னாலஜி டே. ஏன் நேஷனல் டெக்னாலஜி டேனா இந்தியா வந்து போகிறான் அணுகுண்டு வந்து படித்தாங்க இல்லையா, அணுகுண்டு சோதனை நிகழ்த்தினால தான் இந்த மே 11. அதனால் மே 11 வந்து நேஷனல் டெக்னாலஜி டேயை வந்து கொண்டாடுறோம். அடுத்து ஆகஸ்ட் 23 வந்து நேஷனல் ஸ்பேஸ் டேயை கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா இந்த சந்திராயன் வந்து நிலவனுடைய பரப்பில் வந்து எப்போ தரையிறங்குச்சுன்னா ஆகஸ்ட் 23 தான் தரையிறங்கும். அதனுடைய நினைவாக தான் நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து கொண்டாடப்படுது. அடுத்ததாக டாக்டர் சங்கரபாபா பொந்தலிகராவ் பப்பால்கர் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் டெடிகேஷன் டு இம்ப்ரூவிங் த லைஃப்ஸ் ஆஃப். அதாவது சங்கரபாபான்றவர் எதுக்காக வந்து ரொம்ப ஃபேமஸானவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிசபிள்டு அண்ட் டெஸ்டிடியூட் சில்ட்ரன், சரி, அனாதை குழந்தைகள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்யறதுனால அவருக்கு வந்து இந்த வருஷம் வந்து பத்மஸ்ரீ 2024 வந்து கொடுத்துருந்தாங்க. பத்மபூஷன் அவார்டு வந்து 2024 வந்து மொத்தம் 17 பேர் கொடுத்துருக்காங்க. 2025 வந்து 19 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, which Indian singer was awarded the Padma Bhushan Award, one of the India's highest civilian awards, for the first time in 2024? பத்மபூஷன் அவார்டு 2024 வந்து யாருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா சிங்கர் ஃபஸ்ட் டைம் வாங்கினவங்க யார் பார்த்தீங்கன்னா உஷா உத்தூப்ன்றவங்க தான். இவங்க வந்து ஃபேமஸான பெங்காலி சிங்கர், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? அடுத்ததாக which of the following teams was the winner of the 17th edition of Indian Premier League in 2024? 17வது எடிஷன் ஐபிஎல் போட்டியில் வந்து வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் தான். இவங்க வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து எதிராக விளையாடி வந்து ஜெயிச்சாங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து 3வது டைட்டில்.
ஃபைனல் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் தான் நடந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்டுடைய இந்த ஐபிஎல் சீசனுடைய பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபைனலில் மிச்சல் ஸ்டார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சேர்ந்தவர். அடுத்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து யார் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன். சரிங்களா, அவரும் கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமை சேர்ந்தவர் தான். அடுத்தது எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வந்து யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஆரஞ்சு கேப் ஹையஸ்ட் ரன் வந்து அதிகபட்ச ரன் அடிக்கிற பிளேயருக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து விராட் கோலிக்கு வந்து 241 ரன் அடிச்சதாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து பர்பிள் கேப் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதிகமான விக்கெட் எடுக்கக்கூடியவருக்கு பர்பிள் கேப் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஹர்ஷல் பட்டேல் 24 விக்கெட் எடுத்திருந்தார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இன் மே 2024 டிஆர்டிஓ ஹேண்டட் ஓவர் டேஷ் டிஃபென்ஸ் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ் டு ஐஐடி புவனேஸ்வர். ஐஐடி புவனேஸ்வருக்கு வந்து டிஆர்டிஓ 2024 மேலே வந்து எத்தனை ப்ராஜெக்ட் வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா 9 டெக்னாலஜி ப்ராஜெக்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் இந்த அட்ரஸ் ரிகார்டிங் யூனியன் பட்ஜெட் 2024 the finance minister highlighted key areas of focus for the upcoming year which of the following sectors was emphasized. அதாவது 2024 பட்ஜெட்டில் வந்து எந்த ஒரு செக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இஸ், அப்புறம் மிடில் கிளாஸ். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.